இது ஒரு பேய் வீடு. இந்த வீட்டுக்கு தனியா இருக்கதே பிடிக்காது. இந்த வீட்டுல இருக்கவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வயசு எல்லாத்தையுமே இது சாப்பிட்டுரும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு குடி வரா. அந்த வீட்டோட மேனேஜர் எல்லா அக்ரிமெண்ட்ஸும் சைன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வீடு ரொம்ப டர்ட்டியா இருக்கே அப்படின்னு எல்லாத்தையுமே கிளீன் பண்றா. ஆனா எல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து பார்த்தா திருப்பியும் வீடு டர்ட்டியா இருக்கு. புதுசா வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீக்கிரமா கெட்டு போகுது. அது கூட அவ பெருசா கண்டுக்கல. எல்லாத்தையும் திருப்பியும் கிளீன் பண்றா. அன்னைக்கு சோஃபால நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. சடனா இவளோட ரேடியோ பிளே ஆகுது. அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு மிரரை தொடச்சிட்டே பார்க்கும்போது தான் இவளோட ஃபேஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சீக்கிரம் வயசான மாதிரியே இருக்கு. அடுத்த நாளே அந்த மேனேஜர் கிட்ட போய் பயங்கரமா சத்தம் போடுறா. என்னோட மணியை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறா. அப்பந்தான் ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறாரு. இவரோட அக்ரிமெண்ட்ல கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டியா வீட்டுக்கு அடுத்த ஆள் குடி வரது வரைக்குமே நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு எழுதிருக்கு. வீட்டோட சாவி கொடுத்து திருப்பி வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி தங்குறா. அடுத்த நாள் எழும்பி பார்த்தா இவ ரொம்ப வயசான மாதிரி இருக்கு.